சரவணா வந்து மன கஷ்டத்துக்காக கோயிலுக்கு போயிருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மேல தெரியாம எரிச்சுறாரு. டக்குன்னு சரவணா பார்த்துட்டு அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரவணான்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பொண்ணு வந்து முன்னாடி லவ் பண்ண பொண்ணா இருப்பாங்களோ, அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆனவங்க மாரியும் தெரியலையே! இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா மயிலோட வாழ்க்கை என்னன்னங்க ஆகுறது? அதே டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே இங்க சோறு போட வக்கு இல்லையா? உனக்கு வேற தண்டச்சோறு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில போட்டு திட்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது உன் புருஷனோட சேர்ற வழிய பாரு அப்படிங்கிற மாரி சொல்லயில, மயிலும் சாப்பிடாம எந்திரிச்சு அழுதுகிட்டே வந்து உடனே ஃபோன் பண்றாங்க. சரவணையும் எடுக்கிற மாரியே இல்லங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு மயிலோட ஃபேமிலியும், சரவணோட ஃபேமிலியும் வராங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணோட அம்மா சொல்றாங்க, எப்படியாவது இவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லயில, கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா, "என்ன நீங்க சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்களே அப்படிங்கிற மாரி நீதிபதி சொல்லுது. "ஆமா எனக்கு டைவர்ஸ் வேணும். என் கேரக்டர தப்பா பேசினவ கூடலாம் என்னால வாழ முடியாது" அப்படிங்கிற மாரி சரவணன் சொல்றான். உடனே அதே டைம் மயில் சொல்றாங்க, "என் மாமா இல்லாம என்னால வாழ முடியாது. என் மாமா எனக்கு வேணும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு" சொல்லிட்டு மயில் சொல்றாங்கங்க. டைவர்ஸ் குடுப்பாங்களா, குடுக்கலையாங்கிறது ஒரு சைடு இருக்கு. இந்த அஞ்சலிங்கிற கேரக்டர் ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, அப்ப மயிலோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? ஒரு வேளை அஞ்சலிய சரவணன் கட்டிக்கிட்டாருன்னா, பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு.